இப்போது சிலர் அந்த அரசியல்வாதிகளுக்கும் இந்த போதை வஸ்து மற்றும் இந்த பாதாள உலக தலைவர்களுக்கும் இடையில் தொடர்புகள் இருக்கின்றது என்று கூட கருதப்படுகின்றது. HNB Finance நிலையான வைப்புக்கு இப்பொழுது கவர்ச்சிகரமான வட்டி. எது எப்படியாக இருந்தாலும் கைது செய்யப்பட்டிருக்க பல வெளிநாடுகளில் இருந்து கூட சில கைதிகள், பெரிய தாதாக்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் துறை சார்ந்து, எதிர்மறையான துறை சார்ந்து அவர்களுக்கு ஆற்றல் இருக்கின்றது. இந்த ஆற்றல்களை பயன்படுத்தி அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இப்போது அண்மை காலமா போதை வஸ்துக்காரர்களுக்கும் இந்த பாதாள உலக தலைவர்களுக்கும் மிக நெருக்கடியான ஒரு விடயமாக இருக்கின்றபடியால் இப்போது இருக்கின்ற இந்த அரசாங்கம் இந்த விடயத்தில் ஓரளவு அக்கறை காட்டி வருகின்றபடியால் இதனை குழப்பி அடிப்பதற்காக கூட இப்படியான செயற்பாடுகளை செய்யலாம் என்று நான் கருதுகின்றேன். நாட்டிலே போதை கலாச்சாரம், அதனை போன்று பாதாள உலக செயற்பாடுகள், நாங்கள் சட்டத்தை நீதியும் சிலையாக நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றோம். சிறைச்சாலையில் இருக்கின்ற கைதிகளே அவர்கள் அந்த குழப்ப செயல்களில் ஈடுபடுவதற்கு வெளியில் இருக்கின்ற தரப்பினரும் ஒரு காரணமாக இருக்கின்றார்கள். அதே நேரம் இதிலே கைது செய்யப்பட்டவர்கள் போதை கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள், போதை பாவனையாளர்களாக இருக்கின்றார்கள். இது அரசியலை குழப்பி இந்த குற்றவாளிகளை வெளியில் கொண்டு வருகின்ற நோக்கத்தோடு ஒரு சில தரப்பினர் வெளியிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சரியான முறையிலே நாங்கள் அந்த நீதியான நேர்மையான ஒரு முறையிலே எங்களது நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். அரசாங்கம் கடந்த காலத்தில் மிக அதிகமான அளவு போதை வஸ்து கடத்தல்காரரை கைது செய்திருக்கிறது. அவர்கள் எல்லோரும் பல சிறைச்சாலைகளில் இருக்கின்றார்கள். அவர்கள் இதுக்கு காரணகர்த்தாக்களாக இருக்கிறார்களா, அல்லது அவர்களை அண்டி பிழைக்கக்கூடியவர்கள் இதற்கு காரணகர்த்தாக்களாக இருக்கிறார்களா? இது சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பிரிசனர்ஸ் மத்தியில் பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறதா? ஆகவே இப்பொழுது தொடர்ந்து நடைபெறுவதாக இருந்தால் அதனுடைய சூத்திரதாரிகளோ பின்புலங்களோ இருந்தால் அரசாங்கம் கண்டுபிடிக்க வேண்டும். உண்மையிலே இது திட்டமிட்ட வகையிலே இடம்பெறுவதை அனைவரும் அறிவார்கள். இலங்கையிலே கிட்டத்தட்ட 33 சிறைச்சாலைகள் இருக்கின்றன. இந்த 33 சிறைச்சாலைகளில் இதில் ஈடுபடுபவர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு திட்டமிட்ட வகையிலே ஒரு ஒருங்கிணைந்த அடிப்படையிலே இந்த சிறைச்சாலை கலவரங்கள் தூண்டிவிடப்படுகின்றன. கடந்த காலங்களிலே தோல்வியடைந்த அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் கூடுதலாக பார்த்தீர்கள் என்றால் விசாரணைக்கு உட்பட்டிருக்கின்றார்கள், ஊழல் மோசடி தொடர்பாகவும். அதே போல போதைப்பொருள் கடத்தல்காரர்களோடு தொடர்பாகவும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதை மூடி மறைக்கும் முகமாகவும் இதை குழப்புகின்ற வகையிலுமே இவ்வாறான செயற்பாடுகளை அவர்கள் முன்னின்று திட்டமிட்டு செய்கின்றார்கள். நீதிமன்றம் அதோட வேலையை சரியாக செஞ்சு கொண்டிருக்குது. அதில் கல்வர்களும் குடு இது போன்ற ஆக்கள் இதுக்கு அவங்களோட பயத்தை வெளிப்படுத்துறது தான் காரணம் போல் அரசாங்கத்தில் எண்ணமாயிருக்குது. அதனால் அதுக்குள்ளே விசாரணை நடக்குது. அவசரமாக அதுக்குள்ளே தீர்மானம் எடுக்கப்படும். ஏற்கனவே கடந்த காலங்களில் இது போல் நிகழ்வுகள் நடந்தன. உண்மையிலே பின்னால் அரசியல் நோக்கங்கள் இருக்கிறன்னு சொல்கிறத தெளிவாக விளங்குற அதுக்குள்ளே விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. உண்மையிலே இந்த போதைப் பொருளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதை கடந்த காலங்களிலே நாங்கள் அறிவுகிறோம். தற்பொழுது நடக்கின்ற சம்பவங்களும் அது வெட்ட வெளிச்சமாக காட்டுகின்றன. உங்களுக்கு தெரியும், இந்த சிறைச்சாலைகளிலே அநேகமான கைதிகள் இந்த போதைப் பொருளுடன் தொடர்புபட்ட கைதிகள் அங்கு இருப்பதனால் வெளியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அல்லது உள்ளுக்குள் இருக்கின்ற போதை வியாபாரிகள் அவருடைய ஒரு இணைப்பை ஏற்படுத்தி இந்த கைது நடவடிக்கைகள் அல்லது இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்ற போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கையை குழப்புவதற்கு அல்லது அதை மழுங்கடிப்பதற்காக இவர்கள் இவ்வாறான சிறைசாலைக்குள்ளே குழப்பங்களை விளைவித்து அங்கு வன்முறைகளை தூண்டிவிட்டு இந்த அரசாங்க நடவடிக்கைகளை தடுப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள்.